ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் அதாவது ஆர்ட்ஸ் குரூப்புக்குன்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் வந்து ரொம்ப குறைவானது தான், சரியா? அதனால நம்ம சேனல்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ டாப் 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதாவது 2 மார்க்கு, 3 மார்க்கு, அதே மாதிரி 5 மார்க். இந்த டாப் 25 கொஸ்டின்ஸை பாருங்கள். நான் வரக்கூடிய நாட்கள்லையும் என்ன பண்ணுறேன், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். இந்த டாப் 25 வச்சு கொஞ்சம் நீங்கள் தெரியுதா இல்லையா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸில் லிஸ்ட் டவுன் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பிளைன் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹவு டு ப்ரைஸ் டிசைட் இன் கேபிட்டல் மார்க்கெட், ஹூ இஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் கேபிட்டல் மார்க்கெட், வாட் இஸ் மீனிங் ஆஃப் அதாவது அவுட் சோர்சிங், லிஸ்ட் அவுட் ப்ராசஸிங் அதாவது ப்ராசஸ் ஆஃப் அவுட் சோர்சிங், சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் ஏ சர்வீஸ் மார்க்கெட்டிங், இது வந்து ரெண்டையும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெஃபினிஷன் மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். வாட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் க்ரீன் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரேட்டர், சரியா? வாட் இஸ் மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட், வாட் இஸ் மீனிங் ஆஃப் இன்டர்னல் என்விரான்மெண்ட், டிஃபைன் செக், அதுக்கப்புறம் வாட் இஸ் ஸ்டாண்டப் இந்தியா, சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராஜேஷ் இஸ் அப்பாயிண்டட் டைரக்டர் ஆஃப் கம்பெனி, இஸ் ஹீ பர்சனலி எலிஜிபிள் டு தேர்ட் பார்ட்டிஸ், ஓகேவா? இஃப் ஸோ அண்டர் தி சர்க்கம்ஸ்டான்டிஸ் ஹீ இஸ் எலிஜிபிள், எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் இருக்கக்கூடிய கோல்டன் கொஸ்டின்ஸ். இதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் பார்க்கலாம். 3 மார்க்கில் வந்து வாட் இஸ் மீன் ஆஃப் ட்ரைனிங், ஸ்டெப்ஸ் ஆஃப் டிசைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், வாட் இஸ் மார்க்கெட்டிங் மிக்ஸ், எக்ஸ்பிளைன் 2 எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ், சரியா? வாட் இஸ் கன்சியூமர் அதாவது ப்ரொடக்ஷன் ஆக்ட், ரைட் எனி 3 அப்ஜெக்டிவ்ஸ், ரைட் வாட் இஸ் நியூ எக்கனாமிக் பாலிசி, அதுக்கப்புறம் apart from goods and service what are the product is marketing, எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட், டிஃப்ரெண்ட் பிட்வீன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் அண்டு செக், சரியா? இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம், சரியா? இல்லை 3 மார்க்னா முடியலை. 3 மார்க்கில் இன்னும் 2 கொஸ்டின். ரைட் எனி 3 கவர்மெண்ட் என்டர்பிரேட்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் ரைட் எனி 3 காசஸ் ஆஃப் பாசிங் ஸ்பெஷல் ரிசல்யூஷன், சரியா? இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்க்கலாம். லிஸ்ட் அவுட் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பிளைன் எனி 5 மாடர்ன் மேனேஜ்மெண்ட், சரியா? அதை பார்த்துங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அதாவது ஸ்வெட் எக்விட்டி ஷேர்ஸ், அதுக்கப்புறம் போனஸ் ஷேர்ஸ், இதை தெளிவாக பார்த்துங்க. டிஃப்ரெண்ட் பிட்வீன் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா தயவுசெய்து எழுதுங்க. செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. எக்ஸ்பிளைன் தி சேலஞ்சஸ் இன் விமன் என்டர்பிரேட்டர், சரியா? இது தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஹவு டு கிளாசிஃபைட் இன்டு மார்க்கெட், சரியா? எக்ஸ்பிளைன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர், எக்ஸ்பிளைன் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் மீட்டிங், டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங், ஹவு டு அதாவது எக்ஸ்ப்ளாய்ஸ் ஆஃப் கன்சூமர், எக்ஸ்பிளைன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸ், explain any 5 classification of according to interpreter on the basic business, explain type of departure on the basic convertible, சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதுலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் அதாவது இன்னிலேருந்தே நம்ம டெய்லியுமே வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.